சரிண்ணா வாங்க. பில்லு டீ பா என்ன கறி ஓசையை கொடுத்தாரா? ஈவினிங் ஆச்சு கணக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. ஆமாங்க மச்சி இங்கே வா. உன் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்கு? 20 40. டேய் சித்தப்பா இங்கே வா. பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம பணக்காரன் இந்த 40 ரூபா இருக்கு. கொட்டாதடா. எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. சீக்கிரம் முடி. நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன். மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்டயும் காசு பிடிங்கிட்டீங்களா? டேய் அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க. புள்ளி இப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டீங்களா? அப்படியே ஆச்சிக்கிட்ட பொண்ணு கேட்டு போண்டிதானே? யோ முந்திரவாதி சும்மா இருக்கியா? நான் எடுக்கணும் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தோமே அது எவ்வளோடா இருக்கும்? பார்க்கணும் ஆச்சு. அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. ஏன் ஆச்சு? நாய் எதுவும் கேட்டாரா என்ன? கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலடா. நாளைக்கு காலையில பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்தலண்ணே. சித்தப்பா சாம்பார் ஊத்தவா? ஹலோ ஹலோ என்ன? ஹே வரா. ஓகே ஹலோ என் போன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா? பேசணுமா? வேணாம் நீயே பேசுப்பா. இங்க பாரு இந்த காலத்து பசங்க எல்லாம் 2 நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லனா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துட்டலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க். எனக்கு டைம் வேணும். நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டிருந்தா நீ சித்தப்பா தானா, கிரீன் ட்ரெஸ் போட்டிருந்தா மாமாவா. ரெட்னானோ கிரீனா ஓகே. அப்போ எல்லோனா ஒன்ன லவ் பண்றான்னு அர்த்தம். ஐயோ என்ன? இல்ல ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? ஹேய் சாரு, நான் பார்த்தேன். நீ பார்த்தத மேல மேல போய் சொல்லாத. சரி நான் பார்த்தேன். ஆனா தப்பா எதுவும் பார்க்கலையே. அவ டி-ஷர்ட் வேர்டிங்ஸ் தானே பார்த்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு சாரு? Just don't lie. I'm not a fool. நீ என்னை ஏமாத்திட்ட. வர வர உனக்கு என் மேல கான்சென்ட்ரேஷனே இல்ல. You becoming a cheat. வீணா சீன் போடாத சாரு. என் ஃபீலிங்ஸ் உனக்கு சீன் போடுற மாதிரியா தெரியுது? என் வேதனை உனக்கு புரியாதுடா. ஆமா ஆமா அவருக்கு புரிய வாய்ப்பு இல்ல. ஏய் நீ யார் நடுவுல? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம் பாஸ். நீங்களே சொல்லுங்க சார். நான் இவனை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? தெரியுது. உன் வார்த்தையோட உன் கண்ணீர்ல நிறையவே தெரியுது. யோ உன் வேலையை பார்த்துட்டு போயா. பாஸ் இது ஏன் வேலைதான். ஏன் முன்னாடி ஒரு பொண்ணு வெங்காயம் அரைஞ்சா கூட அழக்கூடாது. அழ விட மாட்டேன். லுக் சாரு, நம்ம 2 பேருக்கு நடுவுல இவன் யாரு? நீ வாப்பலாம். முடியாது. நியாயத்தை யார் வேணா கேட்கலாம். அவர் கேட்கறதா உன்னால பதில் சொல்ல முடியலல்ல. நீங்களே சொல்லுங்க சார். நான் அவனை எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமா? அவன் என் ஃப்ரெண்டோட அங்க பார்த்தான். அங்கனா? அங்கயா? ஆமா சார் அங்கதான். தப்பு 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 தப்பு. என்ன சார் இது? இப்போ உங்க ஆளை நான் பார்த்தாலோ இல்ல கை வச்சாலோ கோவம் வருதுல்ல? டேய் கையேறான்றல. ஏய் சார் நீங்க புடிச்சுக்கோங்க. இப்போ உனக்கு எரியுதுல்ல, அது மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். ஏய் சாரு உனக்கு என்ன பைத்தியமா? பாஸ் பாஸ் நீங்க ஆம்பளைன்னா என்ன வேணாலும் செய்யலாம். தட்டி கேட்டா அவ பைத்தியமா? இது பாருமா, இந்த மாதிரி ஆளுங்களை லவ் பண்றதை விட கை எச்சியானாலும் பரவாயில்ல நாக்க பிடிங்கிட்டு சாவலாம். நான் ஏன் சாவணும்? இவன் முன்னாடி வாழ்றேன். சந்தோஷமா நிம்மதியா வேற ஒரு பாய் ஃப்ரெண்டோட வாழ்ந்து காட்டுறேன். என்னடி சேலஞ்ச் பண்றியா? நீ வேணா பாரு. உன்னோட அழகான பொண்ணை பிக்கப் பண்ணி லவ் பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய் படி. பாருங்க சார், நான் அவனை எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமா? எப்படி பேசிட்டு போறான் பாருங்க. இட்ஸ் ஓகேமா விடு. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். லவ்ங்கிறது அடிக்கடி இப்படிதான் ஹேங் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என் லைஃபே போச்சு சார். ஐயோ லைஃப்ங்கிறது ஐபோன் மாதிரி. அடிக்கடி புது புது மாடலா பார்க்கும்போது வைரேரியும் டென்ஷன் ஆக கூடாது. ஏதாவது சாப்பிடுறியா? ஒரு பாப்கார்ன் கொடுங்க. ஒரு நிமிஷம். நானா? லவ் பிரச்சனையா? நீங்க? உன் லவரால ஏமாத்தப்பட்ட லிஸ்ட்ல நானும் ஒருத்தி. வாட்? நிஜமா உன் லவர் ஒரு பெரிய 420. பேசி பேசி ஆளை கவுத்துடுவான். எப்படியாவது தப்பிச்சுக்கோ. நீங்க என்ன சொல்றீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு 1800க்கு என்ன சீட் பண்ணுவவன். நான் சொல்லது சொல்லிட்டேன்.
இதுக்கப்புறம் அவனோட தான் இருப்பேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆசைப்பட்ட அது வாழ்க்கை இல்ல, சூசைட். ச்சே, என் ஃப்ரெண்டோட டிஷர்ட்ல என்ன எழுதிருக்குன்னு அவன் பாக்குறப்பவே நான் நினைச்சேன் பெரிய ஃப்ராடுன்னு. ச்சீ, ஐ ஹேட் him. நியூட்டன்ஸ் லா, எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்படியா? என்ன பண்ற? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? இந்த மொபைல் இப்ப நடக்க போறது அப்படியே வீடியோ விடு. எது? நான் நாய் மாதிரி ரோட்ல அடிபட்டு சாக போறேன். என்ன விளையாடுறியா? யார் விளையாடுறா? காதலை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? காதல் என்னன்னு தெரியுமா உனக்கு? 1800 ரூபாய் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். காதலை திருப்பி தர முடியுமா உன்னால? ஏன் எமோஷனல் ஆகுற? ஏன் சொல்ல மாட்டேன்? காதலிச்சு பாருடி, அதோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். நான் அவளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவளே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக வாழணும்? இந்தா புடி, நான் சாக போறத ரெக்கார்ட் பண்ணி அவகிட்ட காமி, ரொம்ப சந்தோஷப்படுவேன். தமிழ் 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 இங்க தமிழ். சார் என்னாச்சு சார்? தமிழ் ஒண்ணும் ஆகலையே. என்னாச்சு? ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ண? சார் இந்த சாகுறேன் சாகுறேன்னு என்ன சாகடிக்கிற? உனக்கு தெரியாது சாரு என்ன கேப்பா தெரியுமா? நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் சூசைட் பண்ணாம ஏன்டா உயிரோட இருக்கேன்னு கேப்பா. என்ன சொல்ற? சாரு பத்தி உனக்கு தெரியாது. ரயில் கூட ரேஸ் ஓட்ட சொல்லுவா, பாம்பு பத்துக்குள் கை விட சொல்லுவா, பெரிய மாடி கழிச்சுட்டு போய் அங்கிருந்து தள்ளி விடுவா. ஏன் தெரியுமா? சாகும் போது நான் சாருன்னு சொல்றேனா இல்ல அம்மான்னு சொல்றேனாங்கறத டெஸ்ட் பண்ணதா. அவ்வளவு பெரிய சைக்கோவாவா? காதல் தமிழ், நான் அது கோவத்துல சொல்லிட்டேன் தமிழ். ஆனா அது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. தப்பு பண்ணிட்டேன் தமிழ். தப்பு பண்ணிட்டேன்னு இவ்வளவு ஈஸியா சொல்ற? செத்தவனுக்கு வலி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என் நிலைமையில இருந்து பாரு, உயிர் போனா அது எப்படி வலிக்கும்னு உனக்கு தெரியும். தமிழ், ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் கிவ் மீ 2 days, 2 நாள் டைம் கொடு. நான் உன்னையும் சாரையும் சேர்த்து வைக்கிறேன். என்னால வந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன். உன்னால முடியுமா? சத்தியமா முடியும் தமிழ். அது வரைக்கும் எந்த தப்பான முடிவுக்கும் போயிடாத. அவ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி இந்த 2 நாள்ல 2880 வருஷத்தை கடக்கணும். ப்ளீஸ் எங்களை சேர்த்து வச்சிரு. ஒருவேளை இது நடக்கலனாலோ உன்னால முடியலனாலோ என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறத தவிர வேற வழி தெரியல. தமிழ், இப்படி பண்ணிட்டான் தெரியுமா? எனிவே, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நீ அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிப்ப? அதான் தெரியல. நான் எங்கன்னு போய் தேடுறது? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கேன் ஐ டேக் திஸ்? யா ஷூர். தேங்க் யூ. அவ என் கண்ணில் பட்டா கை காலில் விழுந்தாவது சேர்த்து வச்சிருவேன். தமிழை பார்த்தா பாவமா இருக்கு. ஏ 1 minute. ஃபேஸ்புக்கில் ஒரே சொல்லுடி. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்காரலாமா? இந்த ரெஸ்டாரண்ட் எந்த இல்லை. நைஸ் ஜோக். ஆனா இன்னொன்று வேணாம் ப்ளீஸ். என்ன ஞாபகம் இருக்கா? இப்போ நீ எதுக்காக இங்க வந்த? நான் உன்னை மறந்துட்டேன், நீ என்னை விட்டுரு. டென்ஷன் ஆகாத. நீ நினைக்கிற மாதிரி அவன் மோசமான ஆள் இல்ல, ரொம்ப நல்லவன். உன் மேல உயிரியே வச்சிருக்கான். அன்னைக்கு உன்னை ஏமாத்திட்டான்னு சொன்ன. ஆமா, ஆனா அது கூட உனக்காக தானே. ஓ, அப்போ எனக்காக உன்னை ஏமாத்துவான், உனக்காக இன்னொருத்தி ஏமாத்துவான், அவளுக்காக என்ன ஏமாத்துவானோ? இது ஏமாத்துற விஷயம் இல்ல, பண விஷயம். பண விஷயமா? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்னு சொன்னா நம்பு, கேள்வி கேட்காத. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீ பேசு. ஏய், நான் மாட்டேன். ஏய், அடம்பிடிக்காத சாரு. அவன மாதிரி ஒருத்தன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. ஓகே? எஸ். ஹலோ. ஹலோ, நான் இயல் பேசுறேன். சொல்லு இயல். உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். நான் சாருவை பார்த்தேன், அவகிட்ட பேசினேன். வாட்? பார்த்து பேசுனியா? யா, அவளுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அவ புரிஞ்சுக்கிட்டா. இரு, நீ அவகிட்ட பேசு. ஏய், ஐம் சாரிடா. நான் தான் அவசரப்பட்டேன். நானா உயிரா உனக்கு? ஏய் பண்ணாட, அறிவு இல்ல உனக்கு? அன்னைக்கு என்னமோ பெருசா சீன் போட்டு ஓடுன, இன்னைக்கு எவ்வளவு புரோக்கர் வேலை பார்த்தோன்னு ஓடி வரியா? ஏன் உனக்கு வேற ஆள் மாட்டல? அண்ணா, இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு தெரியுமா? எந்த கம்பெனி? இந்த மெல்லிசை பாட்டு போட்டு வச்சு ஜெயிச்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. தெரியாது.
அண்ணா இங்க பிரமிட் கம்பெனி. போய வெயில்ல நீ வேற. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ நாய் கரெக்ட் காப்பாத்துங்க. ஐயோ சார் யாரு? ஒரு புதுசு. நான் ஒரு புதுசு தான். சார் பேர் என்ன? சார் ரவிகாந்த். சார் பேர் என்ன? முத்து வீரப்பன். என்னது? அவனுக்கு வந்து முத்து வீரப்பா கத்து வீரப்பான்னு ஸ்டைலா வைக்கணும் சார். முன்னாடி கட்டு பின்னாடி கட்டு நடுவுல இருக்கிறது மட்டும் வைங்க. அதான் ஹிட். சூப்பர் ஹிட். வீரா. சாருக்கு என்ன தொழில்? நான் ஒரு பாடகனங்க. இது ஹார்மோனி பெட்டி. ஹார்மோனி பெட்டியா? நான் தபேலா. என்ன ஒத்துவ பாத்தீங்களா? கை விடுங்க அண்ணே. வெறும் தபலா வச்சா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். நாளை தெருவில் ஹார்மோனியம் தபலா சேர்ந்து வச்சோம்னா நம்ம வகுத்து வச்சு போய்க்கலாம். வயிற்று பசி தீர்த்துக்கு நான் இங்க வரலைங்க. ஒரு லட்சத்தோட வந்திருக்கேன். ஓஹோ. இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு? பிரமிட் கம்பெனியா? ஓ தெரியுமே. ஓ இந்திக்காரனா? பாம்பே மேலே மியூசிக் டைரக்டர் लक्ष्मीकांत. आप प्यार ला? लक्ष्मीकांत प्यारे लाल सार चोली के पीछे क्या है सार? நல்லா இருக்கு. பாத்துக்கிட்டே மரியாதைய எந்தரா सार तमिल मालूम? लोड़ा 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 ओ तोड़ा तोड़ा संगीत भाषा. सार गाड़ी किधर है सार? रोड में ले. रोड में ले? साहब क्या सिंपल साहब. आइए साहब आइए आइए साहब. सार लक्ष्मीकांत प्यारेलाल आया है सार. என்னடா வளர்ற? चोली के पीछे क्या है? என்னடா? जैकेट पहना लेना அந்த பாட்ட வந்திருக்கு சார். லட்சுமணன் பேரா? போய் கூப்பிடுடா. சார் आइए सार आइए 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 सार. क्या गाना है साहब? चोली के पीछे क्या है? तु 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 तु. Get out. Get out. யார் நீங்க? என் பேர் முத்து வீரப்பன். I am ரவிகாந்த். பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா. லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ நான் சொல்லலைங்க, இவர்தான். அப்படி சொன்னா தான் கொர்க்கா விடுவான்னு தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடங்களுக்கு அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ அப்படியே சொல்லாதீங்க. ஒரே ஒரு தடவை பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா அவடா. ஏய் குர்கா. சார் कुछ चाय कॉफी. शट अप. இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன். சம் பிகாரி லோ. भिखारी? ஆமா. பிகாரினா பிச்சைக்காரன். टेक देम आउट. अरे हमको झूठ बोलते हैं. சார் சொல்றது கேளுங்க சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துங்க சார். சார் ஐயோ அம்மா. இங்க பாருங்க, பூசாரியை பார்த்து பிரயோஜனம் இல்ல. கடவுளையே பார்த்த வேண்டியதான். கடவுளா? அதுதாங்க அந்த கம்பெனி ஓனரு. அவர் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா. அவர் எனக்கு லோடா தோஸ்து. இத பாரு, இது லோடா லோடா ஹிந்தில எது அசமா பேச எனக்கு பிடிக்காது. தமிழ்ல பேசுறதா இருந்தா நம்ம சிநேகிதம். சரி குரு. अबे जावे. ஐயோ ஓடு ஓடு ஓடு. ஐயா வணக்கமுங்க. ஐயா வணக்கம். நீங்க தான் பிரமிட் கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன பேர் வீரா. என் பேர் காந்துங்க, ரவிகாந்துங்க. உங்க பிரமிட் கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டியில பாடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா? சார் எஸ் சந்திரன். ஐயோ மேனேஜர் ஒடியாந்து கடிச்சு வச்சிருவான். சார் இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் ஒரு தடவை பாத்துருங்க சார். அது இருக்கட்டும், ரூபாய் எங்க? வராங்க சார். சார் அந்த மதுரை படி சரியாவே பணம் அனுப்புறது கிடையாது சார். அவங்க கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. யாருப்பா? அதாம்மா நம்ம மதுரை சோமசுந்தரம். நோனோ, அது என் ஃப்ரெண்ட் பிரேமாவோட அப்பா. எக்காரணத்தை கொண்டு நீங்க அவரை மாத்த கூடாது. மேனேஜர், அவரை மாத்துனீங்க, முதல்ல நீங்க டிஸ்மிஸ். அதனால நமக்கு நிறைய லாஸ் சார். அவ சொல்லிட்டா இல்ல, அதுக்கு அப்பீலே கிடையாது. சொன்ன மாதிரி செய். Thank you dad. சிஷ்யா. சிஷ்யாவா? ஆமா. சரி குருவே. இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும். நான் இந்த அம்மாவை பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். ஒரு ஐடியா. என்ன? அந்த கேசட் கம்பெனி முதலாளி போனல கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும். உனக்கு எப்படி தெரியும்? சரி சரி. அப்ப கார்ல பாஸ்டா வரும்போது நான் குறுக்கால விழுந்துருவேன். குருவே, சிசியா அந்த பொண்ணு கார் உன் மேல ஏத்திட்டா? நான் யாரு? கார் ரவிகாந்த். உடனே ஒரு பல்ட்டி அடிச்சு தாண்டிட மாட்டேன். ஆமா, எதுல விட்டேன்? கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க. ஆமா, அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன்.
என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்க கூடாது. என்ன செய்வ? உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க கூடாது. உடனே நீ என்ன செய்ற? போலீஸ் கூப்பிடுற, ஜனங்களை கூப்பிடுற, ஒரே கத்த கத்துற. அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லும். இந்தாமா எனக்கு பணம் வேணாம், உங்க கம்பெனில பாடுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் கேளு, உடனே கொடுத்துரும். எப்படி ஐடியா? குரு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கார வருது. ஐயோ ஐயோ இங்க இல்லடா, அங்க அங்க ஐயா இப்படி ஒளிஞ்சிட்ட. அண்டவா கார்ல விழுந்து போறேன், நீ இந்த காப்பாத்துரு. ஐயோ 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 உங்க படக்காரங்களுக்கு கண்ணு தெரியாது காலும் தெரியாது. கார் இருந்தா கடவுள அடிச்சிட வேண்டியதாரா? என் நம்பரை பாருங்க, இன்னும் கல்யாணம் ஆகல போட்டுன்னு போயிட்டா. என்ன விஷயம்? கார்ல அடிச்சிட்டு என்ன விஷயம்? என்னங்க நீங்க கார்ல இடிச்சது இல்லாம இப்படி அடிக்கிறீங்களே? எங்க அடிபட்டு தெரியுமா? எங்க? உள்ள 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 ஒண்ணு அடிபடலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? கூலிங் கிளாஸ் இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் நாம என்ன பயந்துறோமாக்கோ? இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்கிறது எல்லாமே தெரியும். குருவே, மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு, மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா. மறுபடியும் அம்மாவா? ஆமா, இந்த வாட்டி நியூ ஸ்டைல், நியூ கெட்டப். ஃபாலோ மீ. ஏம்பா, எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்கி கொடுன்னு சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்குற போல இருக்க. சடப் தோர்மு. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செடுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிடுவேன். அந்த பொண்ணு திருட கத்தும். நீங்க சினிமாவோட வர ஹீரோ மாதிரி ஒரு சம்மர் ஷாட்டு, ஒரு பேக் ஷாட்டு, டிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்க போட்டு ஓடிடுவேன். பேக் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பா. உடனே பாடுறது சான்ஸ் விடுமான்னு கேளுங்க, உடனே கொடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. ஆனா அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட உதவ மாட்டீங்களா? நண்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன், இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன். அந்த பொண்ணு வரா. யாராவது காப்பாத்துங்க. முகம் முடிச்சிட்டு இல்லைங்க, அன்னைக்கு உதவங்களை அதே தாங்க. எல்லாருக்கிட்டையும் உதவி வாங்குறதே உன்னுடைய தலையெடுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுடுங்க. ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சது. இதெல்லாம் போற வழியில பழைய பேப்பருக்கு போட்டு போயிட வேண்டியதான். டேவிட், இந்த வருஷமாச்சா பாஸ் பண்ணுவியா? கண்டிப்பா. எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நீ நல்லா எழுதிருக்கல்ல? சூப்பரா எழுதிருக்கேன். கன்ஃபார்மா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். எப்படி? ஏன்னா உன் பேப்பர்ல ஏன் நம்பர்ல எழுதி கொடுத்திருக்கேன். என்னது? ஏய், நீ யாரும் வீட்டுக்கு கிளம்பவே இல்லையா? வீட்டுக்கா? அதெல்லாம் உன்ன மாதிரி பழங்களும் கிழங்களும் போக வேண்டிய இடம். நாங்க ஹார்ட் அடிக்கிறதா பேர் அடிக்கிறதா டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. எனக்கு ஃபெனாயில் வேணும். பாரு சிவா எப்படி கிண்டல் பண்றான். சீனு உன் புக் எடுத்துக்கோ. சீனு எங்க? ஹே, கரெக்ட். 2 நாள் ஆளே காணோம். எங்க போயிருப்பான்? எக்ஸாம் ஹால்ல கூட ரொம்ப டல்லா இருந்தான். சிவா, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு போகும்போது அந்த வழியா தானே போனோம். போய் பார்த்துட்டு போயிடலாம். சரி நண்பா, வாங்க. இப்போ என்னடா, அந்த பொண்ணு இல்லைன்னு நீ செத்துருவ, அவ்வளோதானே? நான் இல்லைனா அவ தான் செத்து போயிருவா. பொண்ணுங்க சொல்றத நம்புறதே தப்பு. அதுலயும் பர்டிகுலரா இந்த டயலாக் நம்புறது ரொம்ப ரொம்ப தப்பு. டேவிட், கல்யாணம் எப்படா? இன்னைக்கு தான். இன்னைக்கு? எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல சொல்லுங்கடா. நீ போய் கல்யாண வேலையை பாரு, அங்க போய் பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறோம். தூக்கிட்டு வர்றோமா? டேவிட், நீ கைண்டுங்க. சூப்பர் ஐடியா. நீங்க கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வந்துருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் சாவி. டேய் சிவா, சிவா வேறடா. சொன்னா கேளுடா. டேய் இவனுக்கு கல்யாணம் நடக்கல. ஏய், என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ஜாலியா பேர் அடிச்சா ஊருக்கு போயிடலாம். சொன்னா கேளு. ராஜி, எந்த கல்யாணம் பண்ணுவோம் கேட்டுக்கோ. ஓகே.
பரவாயில்லையே, ரிஸ்கே இல்லாம ஸ்மூதா போயிட்டு இருக்குல்ல சிவா. வந்துட்டானா? ஆறா நீங்க? இது நாங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்க்க வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துல மனம் அடைக்கிறவங்க அங்க பார்க்கலாம்ல? இல்ல அது ரொம்ப லேட் ஆயிடும். நாங்க இப்போ ஃபாரின் போறாங்க, ஃளைட் டைம் ஆச்சு. பாவம் அதுக்காக தான் அங்க வந்திருக்காங்க. பாத்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ப்ளீஸ் மொட்டேனா. சரி சரி போங்க. தேங்க்ஸ். சோ ஸ்வீட்ல ரொம்ப முக்கியம். வா. என்ன? நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து பாத்துக்கிறோம். நீங்க போய் பொண்ணு கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க போங்க. இதா தட்டு தட்டு. ஐயோ கதவை தட்டு. இரு. ஏய் ஐயோ. ஐயோ நல்லபடியா சீக்கிரமா மொட்டை நான் பாத்திர போறேன். வழிமா வலி வலி வலி. நல்லதா? என்னாச்சு? உடம்பு சரியில்லமா, ஹாஸ்பிடல் தூக்கி போறோம். என்னங்க ஆச்சு? அட போமா, பஞ்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க போ. ஐயா வலி விடுங்க. அம்மா வலி விடுங்க. என்னாச்சு? அது வெயில்ல மயக்கம் போட்டு விட்டாங்க, அதான் ஹாஸ்பிடல் போறோம். வலி விடு வலி விடு. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வெயிட் இருக்கா? செத்தாண்டா சீனிவாசன். உள்ள தூக்கி போடு. அண்ணா கல்யாணம் பண்ண காணுண்ணே. அதுக்குள்ள வேற ஏதோ கல்யாணம் நடக்குது. டேய் நம்ம சீனுடா. என்ன நடக்குது? போய் சாப்பிடலாம். ஐயோ டேய் என்னடா பண்ணிருக்க? மகனே உனக்கா நீ லவ் பண்ற பொண்ண தூக்கிட்டு வந்தா நீ வேற எவ்வளவு ஒரு சிரிக்க எவ்வளவு தைரியம் இருந்தா? ஏய் சிவா பாருடா, என்ன மாத்தி மாத்தி உன் முன்னாடியே அடிக்கிறாங்க. பின்ன டேவிட், நான் லவ் பண்ற பொண்ண திட்டினா என்னால சும்மா இருக்க முடியுமா? நீ லவ் பண்ற பொண்ணா? அப்ப அந்த பொண்ணு யாரா? அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? எந்த பொண்ணா? இந்த பொண்ணு யாரா? இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு. எந்த பொண்ணுடா இந்த பொண்ணு? ஐயோ நான் லவ் பண்ண பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு எந்த பொண்ணு? ஐயோ ராமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. நிறுத்துங்கப்பா. ஆமா யார் இந்த பொண்ணு? அம்மாடா. இந்த பொண்ணு என் மகனுக்காக கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்திருக்கா தெரியுமா? ஹலோ, அந்த பொண்ணு உங்க மகனுக்காக தான் கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா. அந்த பொண்ணு எதுக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா? இந்த பொண்ணு எதுக்கு கல்யாணம்? ஐயோ இரு இரு ஒரு நிமிஷம். முடியல. என்ன கல்யாண மண்டபம் சொன்ன? ஆர்எஸ் கல்யாண மண்டபம். ஓ நீ என்ன கல்யாண மண்டபம் சொன்ன? ஆர்கே கல்யாண மண்டபம். எங்க பந்தி கூறலாம் புடி அவள புடி. சாரி மச்சான், சாரிங்க, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சாரி. என்ன செஞ்சிட்ட பாரு. புடி. போடா நெல்ல. மன்னிச்சிடுங்க. அப்ப இந்த பொண்ணு யாரா? ஆமா யாரு? தெரியலையே. என்ன ரொம்ப யோசிக்கிற? என்ன பர்த்டே கிஃப்ட் ஓபன் பண்ற? அட ஓபன் பண்ணுப்பா. ஷோ தோற தோற. ஊரே பத்திக்கிட்டு எரியுது. பாண்டிச்சேரியில ரூம் போட்டு சரகஷ்டி மட்டையான மாதிரி கிடக்குறா. தச்சே எந்திரி. நீங்களா யாரு? நான் எங்க இருக்கேன்? பாத்தியா அது எப்படி மயக்கத்துல இருந்து தெளிஞ்ச உடனே இந்த டயலாக மட்டும் கரெக்டா எல்லா ஹீரோயினும் சொல்றீங்க? அது சாரிங்க, என் ஃப்ரெண்டோட லவர் நினைச்சு உங்களை தப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். ஐயோ அம்மா. ஹலோ எதுக்கு இப்ப தேங்க் யூ சொல்றீங்க? பின்ன நீங்க தெரிஞ்சோ தெரியாமல இதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. குளோரோஃபார்ம் அதிகமானதுனால கபாலம் கலங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எப்பவுமே அப்படிதானே? நோ நோ, நிஜமாவே எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எப்படிடா எஸ்கேப் ஆறதுன்னு நினைச்சிட்டு இருந்த நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. பண்றது பண்ணிட்டீங்க, இன்னொரு சின்ன வேலையும் பண்ணிடுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல, உங்களை உங்க லவரோட சேர்த்து வர வைக்கணும். நோ நோ, என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்க என்ன டிராவல்ஸா வச்சு நடத்துறோம்? அதெல்லாம் முடியாது. போற வழியில தான் ஏர்வாடி இருக்கு, வேணா உன்னை இறக்கி விட்டு போயிடுறோம். ஹலோ, என்ன கூட்டிட்டு போலனா இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது. ஏன் தாண்ட முடியாது? அப்படியே செல்லு, வா காட்றேன். ஃபாலோ மீ. போய் தான் பாப்பமே என்னன்னு. வாடா பேசவே மாட்டியா? எங்க சுத்திட்டு கூட்டி போறீங்களா?
அங்க பாருங்க. ஐ கார் ரேஸ் சூப்பர் அப்பு. அக்கட చూడు. எதுக்கு எல்லாம் லைனா வந்துட்டே இருக்கு? இதோ இங்க. என்ன சங்கர் பட ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங் இல்ல, சர்ச்சிங். எனக்காக. என்ன தூக்கிட்டு வந்தது நீங்க தானே தெரிஞ்சது. உங்களை அப்படியே துடு துடு துடுன்னு வெட்டி காக்காயை போட்டுருவாங்களா? அவங்களே சாப்பிட்டுடுவாங்க. பாத்தியா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீதான். தப்பு நம்ம எல்லாரும் மேலயும் இருக்கு. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய பொறுப்பு. வாங்க நம்ம போலாம். வாங்க. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப பொறுப்பா இருப்பியே. ஐயோ, காலையிலேயே கேலண்டர்ல போட்டுருந்த அலைச்சல்னு கரெக்டா நடக்குது. என்னென்ன நடக்க போதோ ஏறி போ. எல்லாம் இவனா நிக்கிறான் பாரு. ஏய் பாத்து போங்கடா. இது கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்களே, ஏதாவது ரீசன் இருக்கா? காப்பாத்திட்டேங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காத இடியட். மூஞ்சிய பாரு. ஐயா, நிறைய பூ வச்சுட்டு மேடைக்கு பக்கத்துல துரு துருன்னு நிக்கிறாங்க. துரு துருன்னு நிக்கிறாளா? ஏதாவது இரும்பு கடைக்காரன் பொண்ணா இருக்கும். என்னங்க யார் சொல்றீங்க? அதுங்களா அந்த காளிமுத்துவோட முறை பொண்ணுங்க. அப்படியா? ஏங்க நீங்க முறைச்சு பாக்குறீங்க நியாயம். இந்த ஆளிய நல்லா தான் இருக்கா. இன்னும் ஆரம்பிக்கல. நாராயணா, அது வந்துங்க இந்த நாட்டாமையோட தம்பி கோழிமுத்து இல்ல, காளிமுத்து இல்லீங்க. அவர் வந்துதான் கோழி எடுத்து கொடுக்கணுமா. ஓஹோ, நாட்டாமையை விட அவர் தம்பிக்கு தான் செல்வாக்கு அதிகமா இந்த ஊர்ல. ஒவ்வொரு ஊர்ல அப்படித்தாங்க. இப்ப நம்ம ஊர்ல உங்களை விட எனக்கு தானே செல்வாக்கு கம்மி. அதை சொல்ல ஆடாதையா, மேடை சின்னது விழுந்துற போகுது. என்ன அருமை மக்களே, இப்பொழுது என்னுடைய அருமை தம்பி, நல்ல தம்பி, தங்க கம்பி காளிமுத்து வந்தவுடன் கோழி சண்டை ஆரம்பம். என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு நட, என்ன ஒரு கம்பீரம் உங்களுக்கு. இதை விட்டுட்டு அவனுக்கு போய் கை தட்டுறானுங்க மாட பசங்க. வணக்கம், என் பேர் காளிமுத்து, இந்த ஊர் நாட்டாமையோட தம்பி. அண்ணன் பின்னால வர்றாங்க, போட்டி ஆரம்பிச்சிடலாமா? சீக்கிரம்பா, வயசாயிட போகுது கோழிக்கு. இதான் சண்டை கொடுற கோழியா? ஆமா. சண்டைக்கு முன்னால சீதா கிட்ட கோழியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லு. தொட்டு கொடுமா. என்னடா அது, இப்படி ஒரு முறையா? நாராயணா, குருட்டு நம்பிக்கைன்றாங்களே, இதுதான் போல இருக்குது. அந்த கோழி இருக்கிற இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா? நீங்க தான் இருந்திருக்க கூடாதா? சண்டைக்கு முன்னால நான் ஒரு ஸ்லோகன் சொல்றேன், அதுக்கப்புறம் கோழியை விடு. நம்ம கோழியை விட சொல்லு. நாராயணா, ஏதோ மோசடி நடந்திருக்குதுங்க. அவங்க கோழி கத்தியில ஏதோ விஷம் தடவிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நம்ம கோழி இவ்வளவு சீக்கிரம் சாஞ்சிருமா? நல்ல வேளை அந்த கோழி இங்க வராம போச்சு ஒரு ஆர்வத்துல. கோழியில தோத்த பசங்களா, அங்க என்ன கசுமுசா?
அடுத்தது என்ன பந்தயம் தெரியுமா? ஆட்டு பந்தயம். கல்முதாய் ஆசீர்வாதம் பண்ற ஆட்ட முடியா? இப்ப பேச போகுது பார். எதிர் கிராமத்து பேரி பசங்களா, கோழியில தோத்தீங்க, ஆட்டுல தோத்தீங்க, உங்களுக்கு ஏண்டா வேட்டி மேல் தூண்டு? தும்பைகளா தட்டிகளா கைய படிக்கிற வயசுல பொண்ணை கேட்கலாம் உனக்கு. கட்டிபிடிடா கட்டிபிடிடா. ஓடி ஓடிங்க, என்ன பண்ற பாரு. ஓடி ஏய், எங்கடா எஸ்கேப் ஆவற? எங்கடா வா? எங்கடி இங்க? அடி சர்பால, என்கிட்டயே வா. திரும்படா திருட்டு பயல. காசு எல்லாம் கொடுத்தாச்சுலக்கா. பேலன்ஸ் உந்திடா. இந்தா, இது அவங்ககிட்ட இருந்து அடிச்சது. அவ்வளவுதான்க்கா இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துக்கு இவ்வளவு காசு அதிகம்க்கா. ஏண்டா, அவங்கிட்ட அடிச்ச காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அப்புறம் எதுக்கு அந்த டிராமா வேஷமெல்லாம்? இதுவரை கடிச்சதெல்லாம் செல்லாது. இனிமேல் தான் அடிக்கவே போறோம். காலேஜுக்குள்ள தம் அடிக்க காசு இல்லனா 5க்கும் 10க்கும் அப்பப்ப எந்த மகானியாவது வச்சு இப்படி செஞ்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப செஞ்சது ரொம்ப சிறப்பா இருக்குடா. நமக்கு ஜெயிலு கன்ஃபார்ம். டேய், எனக்கு மட்டும் என்னடா இப்படி பிரவுன் ஜட்டியோட உட்கார்ந்து ஆடின ஆசையா? ஏதோ நம்ம சென்னை கேர்ள்ஸோட ஃபேஸ்புக் பேஜ் 25th ப்ராஜெக்ட சீரியஸ் சிறப்பா செய்யணும்னு ஆசைப்பட்டோம். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, ஆடு அதுவே வந்து மாட்டுச்சு. வரலட்சுமி வேணாம்னு சொல்ல முடியுமா? பாரா, அந்த நாய் பத்தி பேசினா இந்த நாய்க்கு வருது. மச்சான், நல்ல சரக்கு சாப்பிடணும். நச்சுன்னு ஒரு டாஸ்மாக் சொல்லு. காசு இல்ல, இல்ல சரக்கு வேறவா? டேய், கிடைச்ச காசுல அந்த பொம்பளை கொடுத்தாச்சுல்ல. ஆடாடா, இவனோட சரியான உப்புசமா போச்சே. மச்சான், அந்த போனை கொடுறா. நான் பண்றேன் மச்சி. மூளை ஒன்றும் போடும். ஹலோ, என்னடா எப்படி இருந்துச்சு ட்ரீட்மென்ட்? இதெல்லாம் உங்க வேலை தானா?
அந்த பொண்ணை என்னடா பண்ணீங்க? எங்க ப்ளீஸுங்க என்ன விட்டுருங்க. இந்த போட்டோஸ் மட்டும் நெட்ல வந்தா எங்க அம்மா செத்தே போயிடுவாங்க. உங்க கால வேணா விழுறங்க. நீங்க ஐடியா பண்ணி தூக்குற அளவுக்கு நான் கேஷ் பாத்து இல்லைங்க. நான் பாவங்க. எங்க அம்மா ரொம்ப பாவங்க. என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுங்க. என்னடா நெட்டு கிட்டுன்னு இவனே ஐடியா கொடுக்குறான். ரொம்ப புத்திசாலியா இருந்தா இப்படித்தான். ஏய் ஹாட்டி, நீ உடனே 2500 என் அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணுங்க. இல்லைன்னா இஷ்டப்படியே டுமாரோ இன்டர்நெட்ல இளம் பெண்ணுடன் வாலிபர் ஜட்டியோட ஜல்சான்னு ஃபேஸ்புக் இன்டர்நெட் எல்லாத்துலயும் போடுவோம். So my baby, hurry up. 1500 deposited to your account. டேய், டாக்டர் வாயன் மரண வேதத்துல பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்டா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானா? நைஸ் ஷாட். எப்பா பார்த்து சிந்திர போகுது. லார்ஜ் 120 ரூபாய். பயப்படாதீங்க, சிந்தாது. சிந்துனா நீ வாங்கி தருவியா? எவ்வளவு வேணாலும் கொடுங்க, பில்லை நான் பாத்துக்கிறேன். வள்ளலு பெரிய எம்ஜிஆர் பேரன் நினைப்பு. தபார், உன்னை மாதிரி ஓசி குடிக்கிறதுக்கே வேற ஆளை பாரு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. This one. This. This. Whiskey. பரவாயில்லையா, விரல்லையே வித்தியெல்லாம் காட்டுற. சிம்பு தம்பியா நீ? நைஸ் ஜோக். ஏப்பா, நீ கிளாஸ் ஒழுங்காவே வாங்க மாட்டியா? உங்க பேர் உத்தமன். 10 வருஷமா ஒரு கார் கம்பெனில வேலை. மெக்கானிக்கா சேர்ந்து மேனேஜரா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி 2 புள்ள. 2வது புள்ள உங்க ஜாடையில இருக்காது. முதல் பொண்ணு 8வது, 2வது பையன் 5வது படிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் 60 பேர் வேலை பார்க்கறாங்க. ஆனா ஒருத்தங்க கூட உங்களை மனுஷனா மதிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்க. ஆனா இப்ப அவ துபாயில ஷேக்கோட செட்டில் ஆயிட்டா. அவளை மறக்க முடியாம அவ போட்டோவை பர்ஸ்ல சாமி போட்டோ பண்ணி வச்சிருக்கீங்க. Am I right? ஏப்பா, என்ன நீ மோடி மஸ்தான் மாதிரி என் பர்சனல் மேட்ல இருந்து பாக்கெட் வரைக்கும் புட்டு வைக்கிற? என்னை பத்தி விசாரிச்சியா? உனக்கு பிபி அதிகமாமே, அடிக்கடி பிரஷர் வேற ஏறுமா? யார் சொன்னது? கோவம் வந்தா வீட்டுல காட்டணும், வேலையில காட்டக்கூடாது. அனாவசியமா ஸ்டாஃபுங்களை திட்டுறது, கத்துறது, இந்த வேலையை விட்டு தூக்குறது, இதெல்லாம் தப்பு உத்தமன். நீ தான் இந்த 9841420420 ஈலோட ஆள் தானே நீ? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குன்னு நம்புறவனா? உங்களோட வேலை என்ன? பணமா, பொருளா, பொம்பளையா? கரெக்டா அடிக்கிறிய. உன் பேர் என்ன? தமிழ். ஓ, ஈல வேலையை விட்டு தூக்காம இருக்க எவ்வளவு தருவ? 1 லட்சம். 1 லட்சம் என்ன, 50 லட்சம் கொடுத்தா கூட அந்த ஏழால் அங்க வேலைக்கு சேர முடியாது, சேர விடவும் மாட்டேன். சரி விடுங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் போனஸ் போச்சு. போனஸா? ஜாக் பாட்டே அடிச்சாலும் இந்த விஷயத்துல நான் ராக் போட் மாதிரி ஸ்ட்ராங். தர்மம் தலை காக்கும். அப்படியா? அப்புறம் ஏன் சார் கவர்மெண்ட் தலைக்கு ஹெல்மெட் போட சொல்றாங்க? இந்த நக்கல்லாம் வச்சுக்காத. நாங்கெல்லாம் விஸ்கில ஐஸுக்கு பதிலா கடமையும் உண்மையும் போட்டு சாப்பிடுறவங்க. ஜாக்கிரதை. ஐயோ என் செல்லம், உங்களை மாதிரி ஆள் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. வரேன். கிள்றானா பாராட்டுறானா? ஆப்பிள் இல்லையா? மார்னிங். குட் குட் குட். ஹாய் கேர்ள்ஸ். ஹாய். அதான் யாரும் மதிக்கலன்னு தெரியுது இல்ல? ஆமா, திடீர்னு எந்த பக்கம்? ஏய், நான் எந்த பக்கம் வேணா வருவேன் மேன். ஆமா, இவர் பெரிய ஜவஹர்லால் நேரு, 4 பக்கமும் வர்றதுக்கு. காதல விழுந்துருச்சு. உழட்டுன்னு தான் சொன்னது. என்ன தெனாவட்ல பேசுற? இருமேன் உன் சீட்டை கிழிக்கிறேன். ஏற்கனவே ஒரு சீட்டை கிழிச்சாச்சு, கிளம்புமா.
ஏய், என்ன நீ என் சீட்ல வந்து உட்கார்ந்திருக்கிற? ஹலோ, உன்னை வேலைன்னு தூக்கிட்டாங்கப்பா. என்ன வேலையை விட்டு தூக்குறதா? இரு, நான் இப்போ போய் சீனியர் ஆபீசரை பாக்குறேன். யோ, அவர் தான் உன்னை வேலையை விட்டு தூக்க சொன்னது. ஏன்னா சார் கண்ணுல தண்ணி வருது. இந்த உலகத்துல உத்தம அழக்கூடாது, தொடச்சுக்கோங்க. உன் வேலை தானா? யா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்து மேட்டர் முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா உங்க சீஃப் 50,000 ரூபாய் வாங்கிட்டு உங்க மேட்டர் முடிச்சிட்டாரு. இதான் சார் உலகம். உண்மைக்கு இந்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே நோ வேகன்சி போர்டு தான். நல்ல அட்வைஸ். ஆனா அது வேற யாருக்கும் பண்ணாது. அப்புறம் சீசன்ல கூட மழை பெய்யாது. கூல் கூல். நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. என் கூட வாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் எனக்கு தேவை. வேணா, அப்புறம் என் தன்மானம் குறைஞ்சிடும். வருமானம் அதிகம் இருக்கும்போது தன்மானம் கம்மியான பரவாயில்ல. என்னோட கம்பெனியில் இதை விட நேர்மையாகவும் சின்சியராகவும் ஒர்க் பண்ணலாம். உங்களோட கொள்கைக்கும் இந்த சோதனையும் வராது. ஏறுங்க சார். நான் யோசிக்கணும். உங்க மதிப்பு தெரியாத கம்பெனில இவ்வளவு வருஷம் யோசிக்காம வேலை பார்த்தீங்க. உங்க மதிப்பு தெரிஞ்சவனா அப்புறம் உங்க இஷ்டம். உங்க கம்பெனில இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் உண்டுல்ல? மாசம் மாசம் போனஸே உண்டு. ஏறுங்க சார். நீங்களும் கேட்க வேண்டிய போன் கேக்குறீங்களா? ஹலோ ஹலோ தமிழ், உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன, உன்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துட்டாங்களா? ஹேய், உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ இவ்வளவு சந்தோஷமா பேசும்போதே தெரியுது. ஆனா அதை விட ஒரு கிளாட் நியூஸ். நான் சீஃப் ஆபீசர் ஆஃப் சேல்ஸ் ஆயிட்டேன். அந்த உத்தமன் சீட்டு டர். என் டேலண்ட பார்த்து ஓவர் நைட் என்ன சீஃப் ஆபீசர் ஆக்கிட்டாங்க. அண்ட் தமிழ், ஐம் சோ ஹாப்பி. எனக்கு நான் சீஃப் ஆபீசர் ஆனதை விட அந்த உத்தமனுக்கு ஆப்பு வச்சாங்கல்ல, அதான் டபுள் ஹாப்பி. ஓகே, நம்ம ஈவினிங் நேர்ல மீட் பண்ணி பேசலாம். ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும். ஓகே தமிழ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த உத்தம ஏதாவது ஃப்ராட் பண்ணிருக்கான்னு செக் பண்ணனும். ஓகே, லவ் யூ, பை. நல்லதுக்கே காலம் இல்ல. பேசாம உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கலாம். கூல் பாஸ். நம்ம இப்ப நேரா பார்க்கு போறோம், ஒரு பெக்கு போறோம். உங்களுக்கு வித்வுட் டைஸ் தானே? ஆனா கடமையும் உண்மையும் சேர்த்து. அடடடடடா, நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவியை பொறுத்தவரைக்கும் நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாளு? என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவி கிட்ட எனக்கு ரூபாவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சரியமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? அவுசி. சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. 7 குண்டலவடா. கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர், வள்ளி, தேவயானி, 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ. பரமசிவன், பார்வதி, கொண்டையில இருக்கிறது கங்கா. 2 பொண்டாட்டி. மேளமாவா? என்டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. இது ராதா. இது அம்பியா. ருக்மணிடா. 2 பொண்டாட்டி. மேளமாவா? எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. இது அலமேலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. 2 பொண்டாட்டி. மேளமாவா? குருவே, சிசியா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே 2 தான்ப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரிய சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே 2 தான்ப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டு விட்டாய்? என்ன மாதிரி 2 பொண்டாட்டிகளோட ஜாலியர்னு இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த 2 பொண்டாட்டி சுவாமியோட போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. என் ஆத்துக்காரர் எப்போ ஸ்ரீ ராமராவே இருக்கணும், ஏகபத்னி விரதல இல்லையானா? குருவே, சிசியா, வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? குருவே,
இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க. கோயிந்தா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயிந்தா கோயிந்தா. வாங்க சாஸ்திரிகள், நல்லா இருக்கீங்கல்ல? பார்த்தா நல்லா இருக்க மாதிரியே தோன்றது. என் பையன் ஏதாவது டென்ஷன் படுத்திட்டானா? பயமுறுத்திட்டான், அவ்வளவுதான். இவர் பயந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா சீக்கிரமே வந்திருப்பேன் பெரியப்பா. முகூர்த்த புடவை ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. கணபதி சாஸ்திரிகள் நல்லா இருக்காருல்ல? கடவுள் எப்படி இருப்பார்? திவ்யமா இருக்கார். என்ன சிவா மாமா இவ்ளோ லேட்? ரிஜிஸ்டர் மேரேஜ் உனக்கு அவ்வளவு விளையாட்ட போச்சா? ரெஜிஸ்ட்ராரை மேனேஜ் பண்ணணும், விட்னஸை மேனேஜ் பண்ணணும், இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணாதான் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ண முடியும். சரி சரி, இந்தா சுவாமிஜி அனுப்பின புடவை கட்டிட்டு வா. கடைசியாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மாமா, I love you. Love you too. Get ready fast. பப்பி பப்பி வா 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 வா. ஐயா, பாத்தீங்களா சாமி உங்க மேல எவ்வளவு பாசம்? கரெக்டா சொன்னேன். அம்மா மாதிரி இதுக்கு என் மேல பாசம். ஆசிரமத்தில் இருக்கிறச்ச குட்டியோண்டு இருந்தது, இப்ப நல்லா வளர்ந்து கொடுத்து பார்த்தல. சிவா, என்ன விஷயம் சொல்லுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருங்க பெரியப்பா சொல்ல. மண்டபத்துக்கு போனோம்டா, டைம் ஆச்சு. ஆமாப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, அங்க பாருங்க. பாத்தீங்களா, கல்பனா கல்யாண ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கா. அதை காட்டுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் பார்க்கலாம்லடா. அப்புறம் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ? என்னது அப்புறம் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்காதா? அப்புறமா எல்லாம் கல்யாணத்துல பிஸியா இருப்பீங்க, இந்த மாதிரி நிக்க வச்சு பார்க்க முடியாதுல்ல. அதான் கரெக்ட் சிவா, கரெக்ட் தானே? ஓ பேசுறேன். மகராசியா நல்லா இருக்கும். ஏடா வழி அனுப்பும்போது பண்ண வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு இப்ப என்னடா அவசரம்? வழி அனுப்புறலாம் எப்போ கடைசியில வரும். அப்ப நம்மலாம் டயர்டா இருப்போம், ஆசீர்வாதம்லாம் வராது, கொட்டாவி தான் வரும். ஓஹோ, கல்பனா ஆச்சா, சீக்கிரம் வா. நீங்களாம் போங்க, போய் வேலையை பாருங்க. வாங்க போலாம். நான் வரேன். வாங்க போலாம். பெரிய மனுஷன் மாதிரி பண்றான். ஏகப்பட்ட வேலை இருக்கு. டேய் சிவா, காலையில ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போற, நீ என்னது அது? அது ஒண்ணும் இல்ல, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு கல்பனா ரூம்ல போய் பாருங்க, தெரியும். கல்பனா, கல்பனா, இந்த பொண்ணு காணா. மச்சான், ஒரு வழியா கல்பனாவை அவ லவ் பண்ண உடனே சேர்த்து வச்சிட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாரு. இதே மாதிரி என்னையும் ப்ரொஃபசர் புஷ்பாவை சேர்த்து வச்சிட்டேன்னு வச்சுக்க, சத்தியமா நம்ம காலேஜ் பக்கமே வர மாட்டேன். உன் ஸ்பீக்கர் பாக்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்றியா? ச்சே சிவா, இப்போ நீ என்ன பண்ண போற? நீ வீட்ல போய் என்னன்னு சொல்வ? வீட்டுக்கு போறதா? செருப்பு கழட்டி அடிப்பாங்க. வீட்டுக்குலாம் போக முடியாது, கொஞ்ச நாள் அப்படியே தலைமறைவா இருக்க வேண்டியதுதான். நமக்கு இருக்கவே இருக்கு ஹாஸ்டல், காலேஜ், நம்ம பாட்டுக்கு அப்படியே கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கு. சூப்பர் சிவா, வெல்கம் சிவா. மாப்பிளைய பாத்தியா? பார்ட்டி எப்படி? அது ஏன் கேக்குற? பேண்டா மாதிரி இருக்கான். அம்மா விட்டு நகரவே மாட்டேங்குது. ஒரு நாள் வெயிட் பண்ணு, நடக்க வேண்டியது நடக்கட்டும், அப்புறம் பாரு உன்னை விட்டு நகராது. உப்ப நன்னா தேடுகோ. ஐயோ, எல்லா ஜாமானும் இருக்கிறது, உப்ப காணமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முதலாளி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? பாட்டி வடை சுட்ட கதையில காக்கா வடை தூக்கிட்டு போச்சே, அது வந்து உளுந்து வடையா பருப்பு வடையா? ஓட்ட வடை. நேக்கு பதுவா முக்கியம். நானே சால்ட்டா காணுமே டென்ஷன்ல இருக்கிறேன், நீ நான் அசால்ட்டா கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன என்ன சால்ட் இருக்கே முதலாளி? லிஸ்ட்ல இருக்குடா, ஸ்டோர் ரூம்ல இல்லையே. ஐயோ, இப்பவே மிட் நைட் தாண்டி விடுத்தே, காலையில 6 மணிக்கெல்லாம் கொட்டிக்கிறதுக்கு வந்துருவாருங்களே. சால்ட் இல்லாம நான் எப்படா சமாளிப்பேன்? நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, கடை மூடி இருந்தாலும் கடைக்கு வெளியில உப்பு மூட்டை வச்சிருப்பாங்க, அலக்க தூக்கிட்டு வந்துருவோம். திருட சொல்றியா? யூ மீன் theft?
தெஃப்ட் இல்ல முதலாளி, ஷிஃப்ட். அப்படின்னா அப்படியே மெதுவா தூக்கிட்டு வந்துடலாம். காலையில அண்ணாச்சிக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி போட்டு கொடுத்துடலாம். நல்ல ஐடியாவா இருக்கே, வா போலாம். முதலாளி நான் வரல. ஏன்? பருப்பு ஊற வைக்கணும், அதிர்ஷ்டத்துக்கு ஆட்டணும், தயிருக்கு வர ஊத்தணும், இன்னும் என்னென்னமோ. ராஜா, கடமை உணர்ச்சியில நீ என்ன காட்டிலே மிஞ்சிட்டப்பா, மிஞ்சிட்ட. நானே போறேன். அம்மா, ஐயா. பாத்து. என்ற தளபதிடா இவன், என்ற தளபதி. ஒரு பாடு பற்றா பற்றில்லோடா. இந்த தெருதான சொன்னா தோ இருக்கிறதே அண்ணாச்சி கடை. சொன்ன மாதிரியே உப்பை வெளியே வச்சிருக்காளே. உப்பேதான். இந்த நாய் தொல்லை வேற. அப்பா ஈஸ்வரா. போனா. ஹலோ ஹலோ. ஏய், அறிவு கேட்டவனே. யாரா அது? இல்ல முதலாளி, அது வந்து உங்கள. ஆமா, உப்பு மூட்டையில எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுடா. ஆனா உடம்பெல்லாம் படபடன்னு வர்றது, வேர்த்து கொட்டுறது, நாக்கெல்லாம் வரல்றதுடா. ஏன் பயந்துட்டீங்களா? இருக்காதா பின்ன. இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கையெல்லாம் தர தர டைப் அடிக்கிறதுடா. ஒரே தண்ணி தாகமா எடுக்கிறதுடா. சரி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லு. இந்த கடை பக்கத்துல 3வது நம்பர் வீடு இருக்கும். அங்க தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஓபன் தி டோர். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? தாகமா இருக்கிறது மாமா. செத்த ஜலம் இருந்தா கொடுங்களேன். ஏல இந்த ராத்திரி எங்கல போயிட்டு வந்த? உப்பு எடுக்கலாம்னு வந்தேன். உப்பா? அதோ. ஏல உப்பு எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? பக்கத்து கடை க்ளோஸா இருந்துச்சு, வெளியே உப்பு இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏல எங்கடி இருந்து உப்பு தேடி வந்து எங்கட்டியே தண்ணி கேக்குறேல? மாப்ள எல்லாம் ஓடியாங்க. ஓடியாப்பா. அடிக்காதோ. கீழ போடுங்க. ஓடுங்க. அட ஈஸ்வரா, என் அசிஸ்டன்ட் தான் ரிங்க குடுக்குறான். இப்ப உண்மை வெட்ட வெளிச்சமா வெளியே வர போறது. நானே கேக்குறேன் பார்கோ. சொல்றா ராஜா. நாம வாங்குற உப்பு கிடைச்சிருச்சு, இங்கதான் இருக்கு. அண்ணாச்சி கடையில நீங்க திருடின உப்பு அங்கே வச்சுட்டு வந்துருங்க. அண்ணாச்சி மூஞ்சில அனல் தெரிக்கிறதே. அப்படி அம்பி என்ன சொன்னா அதுல? ஸ்பீக்கர் போனை போட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறேன். போதுமா? அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். சொல்றான் அம்பி, அப்படியே ரிப்பீட் பண்ணு. அண்ணாச்சி கடையில உப்பு திருடினீங்களே, அந்த திருடின மூட்டைய அங்கே வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா திருட தப்பு இல்ல. திருடுறதுனே சொல்றானே. இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. கம் ஆன், ஸ்டார்ட். அம்மா, ஐயோ, பட்டைய கிளப்புறதுங்கிறது இதுதானடா. யாரோ கூப்பிடுறாளே, இவன் தான். என்ன முதலாளி சத்தம்? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. 10 12 13 14 15 16 17 18 50 51 52 53 54 110 111 112 113 114 115 116 ஓடி வரீங்க? என்னடா ஏன்டா அழுறீங்க? ஐயோ சொல்லிட்டு அழுங்கடா, சொல்லுங்கடா. அக்கா உங்க அத்தான் காலி ஊத்துன தண்ணிக்குள்ள போயிட்டாங்களே. 100 வரைக்கும் என்ன சொல்லிச்சுக்கா. அதுக்கு மேலே என்னன்னா ஆளே காணுங்கா. என்னாச்சுன்னு தெரியலக்கா. என்னடா விளையாட்டலாம்? 100 என்ற வரைக்கும் தண்ணிக்குள்ள இருப்பேன்னு பசங்க கிட்ட பஞ்சம் கட்டினேன். 100 எண்ணி முடிஞ்ச உடனே அவங்க அழுவாங்க, நல்லா தெரியும். கம்மன் இருந்த இந்த அப்படி மூச்சை பிடிச்சி தண்ணிக்குள்ள இருந்ததுனால கிடைச்ச லாபம். மூச்சை பிடிக்கிறாங்களா? மூச்சை ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரே போயிடுச்சு. நீங்க 100 என்ற வரைக்கும் தண்ணிக்குள்ள இருக்கிறது முக்கியம் இல்ல. நீங்க 100 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணும். அதான் எனக்கு முக்கியம். விளையாடுறீங்களா? என்னடி சிரிப்பு?
வந்து நிக்கிறேன்ல, குளிக்க வேண்டியது, சீவை சிங்காரிச்சுக்கிட்டு அத்தா மீனால ஊரை சுத்த வேண்டியது. வேலை வெட்டி ஒண்ணும் பாக்குறது இல்ல. தண்டச்சோறு தண்டச்சோறு. இந்தம்மா, நான் ஒண்ணும் வெறும் கையோட வரல, சோத்துக்கு மீனோட வந்திருக்கேன். அட வெறா மீன் எது இது? எங்க அத்தா பிடிச்ச மீன், சும்மா இல்ல. சீக்கிரமா போய் வேலைய ஆரம்பி. நல்லா இருக்குடி. நான் வேலைய ஆரம்பிக்கிறதா? என்னைக்குதான் நீ உடம்பு ஒழிஞ்சு வேலை செய்ய போறியோ பிடிக்கிறேன். நீ ஏண்டி கவலைப்படுற? காளிமுத்து வந்து மூக்கணாங்கயிறு மாட்டினா உடம்பு தானா வளையுது. அதனடி தரையில கிடக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு இந்த பாடுபடுற. அத என்கிட்ட விடுற, நான் பாத்துக்கிறேன். மாட்டையா பிடிக்க போறீங்க? மாட்டை பிடிச்சிடலாண்டி, அது கொம்பு இருக்கு. மீனை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண இல்ல. என்ன இந்த மீனை பிடிக்கிறதுக்கு உங்க தாத்தாவால கூட முடியாது. இது எங்க அத்தா பிடிச்ச மீன். அப்படியா? அப்போ இந்த மீனை பிடிக்கிறது எப்படின்னு எனக்கு தான் தெரியும். பாத்துக்கிட்டே இரு. தலையில ஒரு தட்டு தட்டுறேன் பாரு, உன் அத்தான தட்டுற மாதிரி. பயப்புள்ள பிடிச்ச மீன் வலிக்கிட்டே போகுது. அதெல்லாம் பயப்புள்ள என்னடி? வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளையே கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க. தட்டாராமல தலையில. ஓ, தம்பியை பத்தி சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வருதோ? இப்ப மட்டும் என்ன வாழ்தான்? தலையில ஒரு தட்டு தட்டி குடிக்கிறேன் பாரு. நீங்க தட்டவும் வேண்டாம், வெட்டவும் வேண்டாம். இந்த மீன் என் கைக்கு தான் மாட்டோம். சாத்திரம் பாரு சாத்து. அத்தா இந்தம்மா, சொன்ன சரிதா? வாங்க. தாங்க மாமி. நல்லா இருக்கியாமா? இது ஈஸ்டுக்கு, இது வெஸ்டுக்கு, இது நார்த்துக்கு. சாரி. டேய் அம்பி, வத்த குழம்பு கசக்கறதே. வத்த குழம்பு கசக்கறதா? இது என்ன லட்டு? ஆமா, இதை எடுத்து இப்படி போட்டு பெசஞ்சிட்டேன்னு வைங்க, இனிமே வத்த குழம்பு கசக்கவே கசக்காது. லெஃப்ட்ல விடுங்கோ, ரைட்ல விடுங்கோ. அம்பி இங்க வாயா. என்ன காணோம்? இல்லையா சமையல் பீட்ரூட் பொரியல பண்ணிருக்கிறேன். எடுத்தா கை சவக்கணும், வெச்சா வாய் சவக்கணும். அதான் போய் பீட்ரூட் வச்சா வாய் சவக்கணும். எடுத்து கொஞ்சம் பீட்ரூட்ட வாயில வச்சுக்கோ. வச்சிட்டியா? இப்ப சவக்கிறது பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ரொம்ப இன்சல்ட் பண்றேன். நீங்க மட்டும் என்ன இன்சல்ட் பண்ணலையா? நான் சமயக்கட்டுல சமைச்சுட்டு இருக்கும் போது பக்கத்திலே கடுவம் போற மாதிரி வந்து ஏன் நிக்கிறேன்? உப்பு மிளகு கடுகெல்லாம் திருடிட வேணுதான். திருடுவனா? நான் திருடுவனா? அப்படி ஒரு பொழப்பு இந்த அம்பிக்கு தேவையில்லடா. முதலாளி, என்னடா? இல்ல, நீங்க கொடுத்து விட்ட இந்த உப்பு மிளகா புளி எல்லாம் பாதி விலைக்கு தான் அண்ணாச்சி வாங்கினாரு. அப்புறம் இந்த அரிசி கொடுத்து விட்டீங்களே, அது ரேஷன் கடை அரிசியா, அங்க விக்காதான், வேண்டான்ட்டாரு. ஐயோ, நான் சொன்ன அப்புறம் இந்த அப்புறம் இல்லடா. அப்புறம் நான் மறந்துடுவேன். பேச விடாம சொல்லிக்கிறேன். நீ பேசுறாஜா? அந்த கடலை எண்ணெய் உடையாப்பளம் சுட்டுதான், வேண்டான்ட்டாரு. கொண்டு வந்து வெளியே வச்சிருக்கேன். என்ன பண்ணது முன்னாடி? என்ன பண்றதா? அந்த எண்ணெயை போய் முதல்ல எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வந்து மொத்தமா என் தலையில ஊத்தி என்ன கொளுத்தி புடு. அவன் என்ன கொளுத்து? நாங்க கொளுத்துறோம். ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ. முதலாளி, என்னாச்சு? ஏன் எப்படி நடக்குறீங்க? சொம்பு நசுங்கிடுத்துடா முதலாளி. இதோ பாத்தியா, நாலா பக்கமும் நசுக்கிட்டாடா. நீங்க அவசியம் திருவிழாவுக்கு வரணும். அதுக்காகத்தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கிறோம். கொஞ்சம் இருங்க. அல்லீங்க ஐயா, எதுக்கு போறாங்க? ஒண்ணுக்கு போறாங்க. உனக்கே என்னடா மணிக்கணக்கா டொக்கு டொக்குன்னு வெட்டிட்டு குடுற கொடாலி. போன வேகத்துல தாக்கிட்டாரு. உடம்புல அவ்வளவு திமிரு, அவ்வளவு தெம்பு. இவர மாதிரி 12 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சே வளர்ந்தவர் இவரு. சிந்த மாதிரி என்ன ஒரு கம்பீரம் பாத்தீங்களா? கையை நீட்டார் புடியா. அப்புறம் சொல்லுங்க. வந்து நீங்க வரது இருக்கட்டும் ஐயா. திருக்கோணம் வர்றான்.
இறக்கி கொண்டாடுறதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா இறக்கிட்டான். ஆனா வடிகட்டுறதுதான் நேரமாயி போச்சு. ஏண்டா வேட்டியில வடிகட்டினாவ இவன் கிராப்பு. கழு வேண்டாம். பண்ண பெருசா என்ன பண்ண? சொரிஞ்ச இருக்கிற முடியெல்லாம் கொட்டிட்டு போகுது. நாராயணா, அதுக்குதாங்க, அதுக்கே தாங்க. இது போதுங்களா? இந்தாடா எடுத்துக்கிட்டு பாப்பா. என்ன மனங்கள் வெள்ளி டம்ளர் பார்த்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடு. போடா போயண்டா. பாருங்க இருக்கிற துட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி சில்லற சேர்த்தே வீடு கட்டுறோம் போல் இருக்குவேன். அப்புறம் விஷயத்துக்கு வாங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. தேனருவி கிராமத்தில் நடக்க போற திருவிழாவுக்கு நான் வந்துதான் ஆகணுமா? நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு மட்டுமல்ல, நம்ம கிராமத்துக்கே பெருமை. ஓ, அப்போ தீர்மானமா நான் வரணும்னு நினைக்கிறீங்கல்ல? நாராயணா, நீ என்ன நினைக்கிற? நீங்க இந்த கிராமத்துக்கு போறது அவ்வளவா சரிப்பட்டு வராதுங்க. ஏன், அங்க தெருவெல்லாம் கோணலா இருக்குமா? இல்லீங்க, அங்க இருக்கிற சில ஆசாமிங்க தான் கோணலாம். காத்து வாக்குல காதுக்கு வந்துச்சு. அப்படியா? வரமாட்டார். என் பேச்ச மீறி வரவே மாட்டார் அவரு. அப்போ அவசியம் நான் வரேன். அவர் தான் வரேன்ட்டாரு. போங்களப்பா. ரொம்ப சந்தோஷமுங்க. மொத்தமா ஒத்துவீங்களா? எங்க பண்ண உங்களை புரிஞ்சுக்கவே முடியலீங்க. ஆளுக்கு அபிப்பிராயம் கேட்பீங்க. கடைசியில நீங்க எடுக்கிறதா முடிவா இருக்கும். நாராயணா, ஆமா, நம்ம பொண்ணம்மா என்னம்மா விசாரிச்சுட்டு வரேன். வர வரைக்கும் இந்த மரத்தை பிடிச்சுங்க, விழுந்துட போகுது. அப்ப என்ன பொண்ணம்மா, என்ன இப்படி அடிச்சு போடுகிற நீ? ஆமா, இது என்னது? நீங்க மரத்தை பிடிச்சிட்டு இருக்கிற, பண்ணையார் அங்க பிடிச்சிட்டு இருக்காரு. சரி, இப்ப என்ன விஷயம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக பண்ணையார பார்த்து பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க தான் எப்படியாவது. நான் தான், இல்லாட்டி வேற யாரு? நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான். வச்சுக்க, கை செலவுக்கு வச்சுக்க. இந்த கை செலவுங்கிற கை படவே மாட்டேங்குது. வேகத்தை பாடுறாரு. எங்க அந்த அயோக்கியம் பாக்குறானா? மரத்தோட ஐக்கியமாயிட்டான். விடு அவனை. அந்த பக்கம் மத்தா சொல்றாத. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து கும்மி அடிக்கிற? போலீஸ் உங்க நண்பன்னு சொல்றீங்கல்ல, பொருத்தி விடுறது. பொருத்தணுமா? அந்த தீப்பெட்டி எடு, பொருத்தி விடுறேன். அத்தத்தையே காணா. ஏண்டா என் மிதிக்கு ஒரு மரியாதையே இல்லையாடா? என்ன இங்க அடிக்கிறீங்க? உங்க பட்டைய வேற காணா. அந்த பதவியெல்லாம் நைட்டோட நைட்டா பிடிங்கி வெளியே தள்ளி விட்டாங்க. அட கடவுளே, ஓவர் நைட்ல என்னென்னமோ நடக்குதியா. நீங்க நல்ல மனுஷனாச்சா, உங்களுக்கே அப்படி? உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? அது சரி, நீங்க வாசு பிரகாரம் வலது பக்கம் தானே நிக்கணும், இடது பக்கம் நிக்கப்படாத. ஏயா வாசல்ல நிக்கிறதே நாய் மாதிரி, இல்ல வாஸ்து வேறையா? உள்ள போயா ஒழுக்கு. இந்த பாருங்க, இன்னைக்கு 10 to 11 வரைக்கும் குரு ஓர ரொம்ப மோசமா இருக்கு. பார்த்து பட்ட போற கூறன்னு போயா. இந்த கஞ்சா காஞ்சனாவ சீனு ரொம்ப உள்ள கவனமா போச்சு நம்ம பொழப்பு. சார் எவ்வளோ? 20 ரூபா சார். 50 ரூபாய் வச்சுக்க. தேங்க்யூ சார். வணக்கம். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருந்தா உள்ள வந்து குடியா. இங்க என்ன வேலை? உங்களை எல்லாம் பார்த்தா போலீஸ்கார் மாதிரி தெரியல. ஐயாவோட முகத்தை பார்த்தா தான் ஒரிஜினல் போலீஸ் மாதிரி இருக்கா. தேங்க்யூ சார். எப்படியா? ஒரு மனுஷன் எங்க என்னாலும் மோராசி வேணும். நடக்கட்டும். என்ன சார் கம்ப்ளைண்ட்? பணம் காண போயிடுச்சு. பணமா? ஆமா. எவ்வளவு? 2 லட்சமா? 20,000மா? 2,000மா? 20 ரூபாயா? எவ்வளவு காண சொல்லியா? 2 ரூபாங்க. யோ 2 ரூபா காணா போனாங்களாமா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க. என்ன கோர்ட்டுக்கா போவாங்க? ஏயா பார்த்தா டீசென்ட்டா இருக்க, கிறுக்க மாதிரி பச்சீங்க. யாரா டீசென்ட்? தாவா. ஆமாண்டா, நீ டீசென்ட், இவன் டீசென்ட், உள்ள இருக்கிறவங்க எல்லாம் டீசென்ட், ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் டீசென்ட். ஆனா நான் இன்னசென்ட். இன்னசென்ட்னா இப்படி இப்படி பைத்தியம். யோ வாசல் என்ன கேளட்டா? பைத்தியக்காரனோட பழக்கம் வச்சிருக்காரு சார். என்னது பைத்தியக்காரனா? யோ உன்னை வெளியே நிப்பாட்டி புத்தி வரலையா? ஐயோ போய் சொன்னாருங்க டாலு. போடா போடா. அப்பாடா. என்ன ரிபல் சிகரெட் போட்டு வர்றியா?
என் 2 ரூபா கொடு நான் போறேன். 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 என் 2 ரூபா. 2 ரூபா கொடுத்தா போயிருவியா? கொஞ்சம் எப்பா உன்ட்ட எவ்வளவு வசூலுக்கே போல. போய்ட்டால அள்ளி இறச்சிருவ நீ. எப்பா 1 ரூபா தான் இருக்கு பரவாயில்லையா? அது நீயே வச்சுக்க. இத நான் வச்சுக்கிறேன். டேய் போய் துப்பாக்கிடாது. எல்லாரையும் சுட போறேன். குடு 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 குடு. அவனுக்கு இப்ப குரு வர சரியில்லை. இப்ப அடி விடுவான் பாருங்களேன். என்ன நீ சொன்ன மாதிரி அடிபட்டா? எப்படியா இப்படிலாம் அப்படி? ரவியிலே நான் அப்படித்தான். என்ன தள்ளி விட்டுட்டல. உன்னை சுட்டுடுவேன். சுட போறேன். சுட போறேன். சுட போறேன். மறுபடியும் ஓடுறாயா? அது அடி விடுவான்னு சொன்னேன். புடி விடுவான்னு சொன்னனா? போயா கேன. என்னைய அவனா சுட்டு செத்துட்டா? உன் கண்ண எடுத்து அவன் என்கவுண்டர்ல டெத் ஆயிட்டான். அதுக்கு உன் மேல தானே கேஸ் வர. அட பண்ணாடைகளா, இந்த வேலைக்கு வேட்டு வச்சிட்டீங்களா? வாங்க தோரே வாங்க. என்ன உங்க தலைமையில பொது சேவை எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? முடிஞ்சது. ஊர்ல எல்லா விவகாரத்தையும் தவறாம முடிச்சிட்டு வந்துடுறீங்க. ஆனா உங்க வீடு மட்டும் உங்களுக்கு மறந்து போகுது. உங்க அண்ணனையும் அண்ணியும் கூட மறந்து போயிடுறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம்டா. பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் நான், மத்ததுக்கெல்லாம் உன்னைத்தான் கூப்பிடுறாங்க. இப்போ இந்த ஊருக்கு நாட்டாம நானா இல்ல நீயா? சாப்பிடுற நேரத்துல போய் என்னங்க இதெல்லாம்? இன்னைக்காச்சும் எனக்கு அது தெரிஞ்சாகணும். நான் தான். புதுசா என்னத்தை தெரிஞ்சுக்க போறீங்க? உங்களுக்கு சும்மா வேண்டான்னு தம்பி மத்த வேலைகளை கவனிச்சுக்குது. அது கீழ் கோர்ட்டுன்னா நீங்க மேல் கோர்ட்டு. அவர் எந்த கோர்ட்டோ அதை பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்ல. நேரத்துக்கு வந்து சாப்பிடலாம்ல. எப்ப வந்திருக்கான் பாரு. இந்த மகராஜம் வராம நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடாம நீ சாப்பிட மாட்டேன். எல்லாம் உனக்காகத்தான். ஒண்ணு இல்ல, தம்பி வரதுக்கு முன்னாடி தாட்டு பூட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இங்க வச்சதெல்லாம் அங்க போகுது. எல்லாம் என்கிட்டதான். அங்க ஏன் கோச்சுக்கிறீங்க அண்ணே? பாவம் ஒரு குழந்தை மாதிரி. அவரை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா வேணும். நான் மத்தியஸ்தம் பண்ண வந்தேன் பாரு. என்னைக்கு இருந்தாலும் அண்ணன் தம்பி ஒண்ணுதான். ஆமா ஒண்ணுதான். என்ன இப்போ கை கொடுங்க. ஏம்பா நாளைக்கு கீழே கொல்லையில தென்னங்கண்ணு நடனமே. முத கண்ணை சீதா எடுத்து கொடுக்கணும். அவகிட்ட சொல்லிட்டியா? அதானே லேட்டு. நான் சீதா வீட்டுக்கு போனேனா அவங்க இல்ல. அங்கிருந்து குளத்துக்கு போனேனா அங்க மங்கம்மா குளிச்சுட்டு இருந்தா. அதை பார்த்தேனா குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தா. அதை பார்த்தேனா அங்கிருந்து சீதா வீட்டுக்கு போனேனா. தன்னா நான் போதும் சார். பாத்துட்டீங்கல்ல, பேசாம சாப்பிடுங்க. ஏம்பா இந்த பேசுனா சாப்பிட சொல்றீங்க, சாப்பிட்டா பேச சொல்றீங்க. இது என்னங்க நியாயம்? பெரிய நாட்டாம. சாப்பிடும் போது கூட உன்னை யாரோ நினைக்கிறாங்கப்பா. இதான் என் பொண்ணு இயல். சின்ன வயசுல எடுத்தது. இது இயலோட சித்தப்பா. இப்போ புதுக்கோட்டையில இருக்காங்க. இது ஸ்கூல்ல படிக்கும் போது எடுத்த போட்டோ. சமீபத்தில் எடுத்த போட்டோ எதுவும் இல்லையா சார்? இப்பெல்லாம் யார் சார் வீட்டில் போட்டோ வச்சுக்கிறாங்க? அதான் ஆர்கூட் ஃபேஸ்புக்னு அப்லோட் பண்ணிடுறாங்களே. ஆமா ஆமா ஆமா. சின்ன வயசுல இதை விட பயங்கர அழகா இருப்பேன். ஜஸ்ட் a minute. உள்ள வாங்க. உங்க வீடு தான். என்னடி இது? ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொன்னேல, ஏன் இவ்வளவு லேட்? சேல்ஸ் ஆபீசர்னா சும்மா இல்ல, டக்குன்னு எல்லாம் பெர்மிஷன் போட முடியாது. சரி வாயாடாம முதல்ல சாரி கட்டிட்டு ஃப்ரெஷ் ஆகு. எதுக்கு? அது சரி, இந்த லூஸ் எதுக்கு இங்க வந்திருக்கா? ஷோரூம் வந்தாரா, பார்த்தாரா, புடிச்சு போச்சா, அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. வா மாப்ள காஃபி. என்ன மாப்ள ஓ போடுறீங்க? காஃபி எடுத்துங்க. Thank you. பொண்ணு பாக்கவா? என்னம்மா இவ்ளோ லேட்டா சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னாதாண்டி லேட், அதுக்கு முன்னாடி சொன்னா லேட் இல்ல. ஹலோ ஹலோ தமிழ். சொல்லு இயல். உனக்கு ஒரு பேட் நியூஸ். என்ன? உன்னை யாராவது பொண்ணு பார்க்க வராங்களா? வர்றாங்க இல்ல, வந்துட்டாங்க. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் தமிழ்.
லவ் யூ. என் மாப்பிள்ள வீட்டுக்கு கார் செலக்ட் பண்ண போய் வீட்டுக்காரையவே செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டான். மாப்பிள்ள பொண்ணுகிட்ட தனியா ஏதாவது பேசணுமா? அஃப்கோர்ஸ். காஃபி பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுற மாதிரி இந்த காலத்துல அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி ஆகி போச்சு இல்லையா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் பேசுறேன். வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க. ஷோரூம்ல ஒண்ணு பார்த்ததுமே என் பெட்ரூம்ல இருக்க வேண்டிய நீ தான் டிசைட் பண்ண. அடடடா. எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம், உனக்கு 20,000, அம்மாக்கு 20,000. கலக்குறீங்க. அப்புறம் இதான் ஒரு ரூமா? யா. நல்லா இருக்கு. ஹாய். இவர் யாரு? இவனை விடுங்க. இவனுக்கு அப்புறம் எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இவர் என்ன உங்களை தொட்டு தொட்டு பழகுறாரு? நீங்க ஏன் கூட தானே பேச வந்தீங்க. ஏன் உங்க கான்சென்ட்ரேஷன் அங்க போகுது? காலையில உங்களுக்கு எழுப்பி காஃபி போட்டு சமைச்சு துவைச்சு நைட் உங்களுக்கு பால் கொடுத்து தூங்க வைக்கிற வரைக்கும் ஒண்ணு விடாம எல்லா பணிவிடையும் நான் தான் செய்வேன். உங்களுக்கு ஓகே தானே? சொல்லுங்க, ஓகே தானே? சார் யோசிக்கிறத பார்த்தா ஓகே சொல்லிடுவார் போல தெரியுதே. வெள்ளந்திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்பறது ஒருத்தனா? ஏன் டென்ஷன் ஆறீங்க? அவன் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அவன் பாட்டு வந்துட்டு போறதுக்கு என்ன குடும்பமா இல்ல குயின்ஸ்லாண்டா? அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்னத்துல என்ன இழிச்ச வாயின எழுதி ஒட்டி இருக்கு. என்ன சார் உங்க பொண்ணு இப்படி இருக்கா? அவ அப்படித்தான், அவங்க அம்மா மாதிரி. வரதான் குடும்பமே வா. உங்கள மாதிரி விரல சூப்பிட்டு வேடிக்கை பார்த்திருக்க என்னால முடியாது. போய அக்கா வாக்கா போலாம். இந்த இடம் செட் ஆகாது. என்ன மாப்பிள என்னாச்சு? ஏதாவது குறையா? எனக்கு பிடிக்கல. போதுமா? ஏடா என்ன காரணம் சொல்லு. பஜ்ஜி சரியா வைக்கலன்னு சொல்லுங்க. வாக்கா போலாம். வா மாப்ள. ரொம்ப சின்னதா இருக்குல்ல? ஹலோ. ஏய் ஹாய் சார். எவ்வளவு நேரம்டா? உள்ள ஒரு பெரிய சீன், அதான் லேட் ஆயிடுச்சு. இப்போ கிளம்பலன்னா அங்க நடக்கும் பெரிய சீன். சின்ன பண்ணிட்டீரா? நீ பேட்டா வாங்கிட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன் வந்துரு. சரி சார், வந்துறேன் சார். சார் டைம் ஆச்சு சார், வாங்க சார். சார் அவ பேர் என்ன சார்? சார் ஒரே டென்ஷனா இருக்கு சார். சார் எதுக்கு சார் டென்ஷன்? அவ பேர் என்ன சார்? லவ் பண்ற பொண்ண தான கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இருந்தாலும் ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். டேய் நாளைக்கு வண்டி ரெடி இல்ல? ஐயோ ச்சே. சரி என் ஃபோன்ல பிரதாப்னு ஒரு நம்பர் இருக்கும், அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்க. இருந்த டென்ஷன்ல அது வேற மறந்துட்டேன். சார் அவ பேர் என்ன சார்? காயத்ரி. பூஜாவா? சார் வந்திருக்குன்னு சொல்லுங்க, நீங்களே பேசுறீங்க சார். ஹலோ, நான் ராம்பாபு பேசுறேன். நந்தனம் சிக்னல்ல இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். ஓகே வெச்சுக்கியே. சார் அவ பேர் என்ன சார்? விட அந்த ஒன் டே மேட்ச் தான் முக்கியம். எனக்கும் தான். ஒண்ணு இல்ல, வேன் ரெடியா இருக்கு, ரீகன்ஃபார்ம் பண்ணா போதும். மாப்பிள்ள கலை வந்துருச்சுடா உனக்கு. செம்ம காமெடி சார் நீங்க. ஒரு விஷயம் சார், 1000 இருந்தாலும் கல்யாணம் டென்ஷன் தான் சார். எதுக்கு டென்ஷனுங்கற? என்ன பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் லைஃப்ல ஒரு ட்விஸ்டே வந்தது. ட்விஸ்டா? அந்த ட்விஸ்ட் தான் எனக்கு பயமாவே இருக்கு. சார் நாளைக்கு மட்டும் நீ டிக்கெட்டை தான் சொதப்புனேன்னு மட்டும் வெச்சுக்கோ. அப்ப இருக்கடா உனக்கு என் கையில. சார் அவ பேர் என்ன? ஏய் காயத்ரிடா. உங்க எல்லாருக்கும் தெரியுமா? வணக்கண்ணே. என்னடா ஒத்த கையில விசாரிக்கிற? படிச்சவன் தான் நீ.
நாகரிகம் தெரியாதா? சாரி என்னண்ணே ஒன்ஸ் மோர் போலாமா? ஒன்ஸ் மோரா? காலையில குடிச்ச மோரே வெளியே வந்துருச்சு, இதுல ஒன்ஸ் மோர் வேறயா? என்னடா எங்க அக்கா பொண்ண டோர்னமெண்ட் கூட்டு போனியா? ஆமா. காலேஜ் கூட்டு போயிட்டு வந்தமா, டோர்னமெண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு வந்தமான்னு இருக்கணும். அப்படி இப்படி நீ கேள்விப்பட்ட நம்ம பையனாச்ச நீ பார்க்க மாட்டேன். போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு, புரிஞ்சதில்ல? புரியுதுனே. என்னடா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? ரியாக்ஷன் தப்பா இருக்க. ஐயோ உங்களை பத்தி தெரியாதானே? அது ஆமாண்ணே. இந்த அப்படி இப்படின்னா என்னண்ணே? ஆஹா, இவன் தெரிஞ்சு கேட்கறானா தெரியாம கேட்கறானான்னு தெரியல. ஒருவேளை நாம தான் குழந்தை மனசுல பலானதை விதைச்சிட்டோமோ. அண்ணே இந்த அப்படி இப்படின்னா என்னண்ணே? அது வந்து அப்படி இப்படின்னா என் அக்கா பொண்ண டச் பண்றேன்னு அர்த்தம். கேட்டாங்களா? பிச்சு குடுவே ராஸ்கல். இந்த கரடி தொல்லை தாங்க முடியல. அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அக்கா பொண்ணு மேல உள்ள அதீத காதல்னால டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ அதையும் போட்டு குழப்பிக்காத. சின்ன வயசுலயே எங்க குடும்பத்துல எனக்கு அவதான் முடிவு பண்ணது. அதனால எங்க அக்கா பொண்ணு நானு இங்க வச்சிருக்கேன். என்ன மாதிரி அவளும் என்ன அங்க வச்சிருக்கேன். ஏய் கரடி குட்டி, வந்த வாயை தச்சிருவேன். என்னடா பாக்குற? உனக்குலாம் எத்தனை தடவை திட்டினாலும் மானரசமே கிடையாதா? அண்ணா உங்களை தானே. என்ன இல்லடா, டேய் ஒண்ணதான்டா. எங்க அக்கா பொண்ணு கோவப்படுற அளவுக்கு என்னடா பண்ணி தொலைச்சா? இப்ப கிளம்புறே இல்ல நான் வரவா? டேய் அதுவும் ஒண்ணதான்டா. கிளம்புற கிளம்புடா. நந்தி மாதிரி குறுக்கல இவ்வளவு சமாளிக்க முடியல. மூஞ்சிய பாரு, ஆளும் முடியும். மாமன மானங்கற அளவுல திட்டுறதுல என்ன ஒரு சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து இந்த ரஞ்சனி பிள்ளை இப்படித்தான். என்ன எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுப்பா. அப்படியா? அதோ அது தூணு, இது லைட்பா, இது சேர்ப்பா. ஆகா ஆகா என் பொண்ணு பேசிட்டா. தூணு தூணுங்கறா, லைட் லைட்டுங்கறா, சேர சேருங்கறா. கடவுளே எனக்கு நல்ல வழி காட்டிட்டப்பா. மாமா கடவுள்லாம் ஒண்ணு வழி காட்டல, நான் தான் வழி காட்டினேன். அதான் உன் பொண்ணு பேசுறா. முறைப்படி கொடுக்க வேண்டியதை கொடு. இந்தா நீ கேட்ட பத்திரம் இத வச்சுக்கிட்டு என் பொண்ணோட சந்தோஷமா கொடுத்து நடத்து. ஏம்மா அப்படி என்னத்தமா பார்த்து பாய்ந்த காட்டுமா? அத கண்டம் துண்ட மாட்டி காக்காய்க்கு போடணும். சொல்லுமா? அது வந்து மாமா கேள்வி கேட்கற நேரமே இல்லையா? நீ மாமா இன்னைக்கு விட்டு நாளைக்கு தெரிஞ்சுக்கும். அங்க ஒரு வண்டி வருது, இத காட்டி நிப்பாட்டி வேணா. ஸ்டாப் ஸ்டாப். ஓரமான பாட்டு, ஓரமான பாட்டு. ஏன் வண்டி நிறுத்துற? யோ டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா? எங்க? என்ன வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம்னு பயப்படுறாங்களோ? லிஃப்ட் கேப்பான் போல் இருக்கியா? வந்தா ஏத்திக்க வேண்டியதுதானே. குளத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் வந்தா நமக்கு தனியா சேஃப்டி. அதுவும் சரிதான். கொஞ்சம் ரெட் பேர்டு மேல பிராந்தி தெளிச்சு விட்டு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன செய்யறாங்க? அம்மா நீங்க யாரு? வண்டி எங்க இருந்து வருது? நீங்க மெட்ராஸ் தானே போகணும். எப்படியா கரெக்டா சொன்னீங்க? பார்த்தா தெரியுதா நீங்க வண்டி கிடைக்காம நிக்கிறீங்க. பெரிய கட்டிக்காரா ஏறிக்கிறவா? ஏறிக்கங்க சார். யாரையா உள்ள ஒருத்த வாய படத்தை பண்ணிக்கிறீங்க? எங்க அண்ணன் தான், தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் மப்பு ஏத்திட்டாரு. தண்ணி அடிச்சிருக்காரா? பரவாயில்லையா, அவருக்கு என்ன உடம்பு வலியும். ஏறிக்கங்க சார். ஏறித்தானே ஆகணும். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப தைரியம் சார். அம்மா போலீஸ்காரன்ல ஏயா இந்நேரத்துல நடு சாமத்துல ஒத்தில தைரியமா நிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய போலீஸ்காரனா இருப்பான். எல்லாம் ஒரு இதுதான். சரி சட்டுப்பு நேரத்தை காலி பண்ணு. எடு எடு எடுத்துரு. பாடியோட கபடி விளையாடுறோம்.
சார் சார் என்ன நாத்தம் ஓவரா இருக்கு? என்னையா நீங்க யாரு சார்? ஏய் பார்த்தா தெரியலையா? டிராபிக் போலீஸியா? நான் எல்லா வண்டியும் நிப்பாட்டி யாருங்க இப்ப நீ என்ன கேக்குறியா? ஆமா இவ்வளவு விசாரிக்கிற நீ யாரு? நான் வந்து சொந்தக்காரன். யாருக்கு சொந்தக்காரன்? அது இந்த விளக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா சார்? நாம வந்து வேலையை முடிச்சிட்டு போவோம். டேய் சீக்கிரம் அந்த மாலை எடுத்துட்டு வாடா. மாலையா? நமக்கு எதுக்கு மாலை? அப்படி என்ன சாதிச்சிருக்கான்? நேத்து ராத்திரி தான் சிங்கு நொங்கு எடுத்திருக்கான். அதுக்கெல்லாமா மாலை போடுவாங்க? அம்மாடியோ எவ்வளவு மொக்க. போடு 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 அதிகாரிகளுக்கு போடுப்பா. அறிவு கேட்டவன மாலை இருக்கிற அவரு கழுத்துல போட போற? அவர் தான் கேக்குறாருல, டிராபிக் போலீஸ பாய்ச்சிக்க முடியுமா? நாளை கடை கணிப்பாக போனா ஜெயில காத்த புடிங்கி விட்டுருவாங்க. ஏண்டா 1,000 ரூபாய் காத்துக்கு 100 ரூபாய் மாலையை போட்டா டெட் பாடிக்கு எதனா போடுவ? டெட் பாடி அறிவு கேட்டவன. அது எங்க இருக்கு? ஆமாங்க சார், இது இளவு வீடு. சொல்லுங்க சார், பணத்தை இறக்கணும். பணமா? பணம் எங்க போறான்? பாடிய பார்த்து தூக்குங்கப்பா. ஏய் என்னடா அதெல்லாம்? பணம் கழுத கொண்டு போட்டோம். ஏண்டா டேய், காட்பாடி இருந்து வியாசப்பாடி வரேன்னு சொன்னீல்ல, உள்ள டெட் பாடி இருக்குன்னு சொல்ல வேண்டியதாடா? சொன்னா ஏற மாட்டீங்கல்ல, அப்புறம் பணத்து கூட நாங்கள்ல தனியா வரணும். அப்ப என்ன துணைக்கு தான் கூட்டி வந்தியாடா? அம்மா சனிக்கிழமை வர செத்துருக்கான். துணைப்பணமா இங்கிலீஷ் கூட்டிட்டாங்க. அட நாசமா போறீங்களா? அதுக்காக ஒரு பணத்தோட பணமாவடா படுக்க வச்சு கூட்டி வர்றது ஒரு போலீஸ்காரன? அவன் சேஃப்டி அவன் பாக்கதானே செய்வான். அண்ணே அண்ணே என்னையா நேத்து எங்கண்ணே போனீங்க? சிஎம் வர நேரம் பார்த்து சீல் விட்டு போயிட்டீங்க. அங்க ஒரே டிராபிக் ஜாமே குளப்படி ஆயிடுச்சு. என்னாச்சுப்பா? இனிமே இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளவுதான். ஊதிட்டாங்களா? அண்ணன் ராசுகுட்டி அண்ணன் ராசுகுட்டி அண்ணன் வராரு அண்ணன் வராரு ராசுகுட்டி வீச போறாரு. எல்லாம் நல்லா இருங்க. காலையிலே ராசுகுட்டி வீட்டுக்கு வந்தீங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க வளமுடன். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, உங்க பேர் என்ன? இன்னும் பேர் வைக்கலண்ணா. அறிவு கேட்டவன இன்னுமாடா பேர் வைக்காம இருப்பாங்க? நீங்க வச்சா தானே பேரே விளங்கும். இல்ல அட சிக்க செவேன்னு இருக்கா. என்ன பேர் வைக்கலாம்? கருப்பாயின்னு வச்சுக்க. ஏன்டா இந்த ராசூர் குட்டி ஏரியாவுல ஒருத்தன் கண் கலங்கப்படாது. இல்லண்ணா, ஊருக்கே படியாத தெரியுங்க. ஊர்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் சீராட்டுறீங்க. நீங்க எப்பன்னா ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க? நீங்களும் உங்க அக்கா பொண்ணு ஜோடி சேர்ந்து ஒருத்தன் கண்ணால பாக்கணும்னா. நம்ம கடை வீதி கலகலக்கும், என் அக்கா மக அவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட். ஐயா ராசா, காலையிலே என் மனசு குளிர் அளவுக்கு பேசிட்டிய ராசா. நான் என்ன பண்ணுவேன்? டேய் டேய் அண்ணே, நீங்க உங்க அக்கா பொண்ணோட 100 வருஷம் வாழணும்னே. ஐயோ ரொம்ப சொல்லிடுறியடா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கடா. நல்லா நல்லா. ஏய் நம்ம ஊருக்காரங்க ரொம்ப நல்லவங்கடா. வாடா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். Ball catch, ball catch, ball catch, ball catch. C for catch. Ball catch, ball catch, ball catch. Ball. அப்பா சொம்பு பட்டுச்சே. ஏண்டா எரியிறது எரிஞ்சிட்டு உனக்கு நக்கல் வேறயா? எனக்கு ரொம்ப தெரிஞ்சாங்க, என்ன யாரோ அடிச்சிட்டாங்க. உடனே கோடிருக்கு நம்ம குறவன் குறத்தி ஆட்டம் பார்க்க. அடிச்சது இல்லாம பாட்டு வேற பாடுறியா? துரோட்டா. ஐயோ ஐயோ எவன்டா அது? யார் அத போட்டது? அடச்ச இந்தமா அண்ணன் எங்க இருந்து போற? இந்தமா சார் எல்லா
ஏற்பாடுலையும் பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் போட்டி ஆரம்பம். ஒரு கலாட்டாவும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும். அப்பா என்னம்மா? அப்பா இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டியில இவர் கலந்துக்க போறாரு. இவங்களா? இவங்களை நம்பாதீங்க. இவங்க லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனி உள்ள நுழைஞ்சவங்க. அப்பா இவர் பாட்டு போட்டியில கலந்துக்க போறாரு. என்ன சார் இது? போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் நான் அப்பா கூட பேசுறேன். அம்மா, லைட் மியூசிக் காம்படிஷன் வர்றவங்கள பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இப்படி கொஞ்சம் ஆகி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சு நொறுக்கி போடுவாங்க. அப்புறம் நம்ம கம்பெனி பேர்ல கெட்டு போயிடும். அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸ். இவனுங்களை பாத்தியா? இதோ இந்த ஆளு. சரி, இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாடினா என்ன ஆகுறது? I am no singing, sir. I am only doubling. இங்கிலீஷ கேட்டியாம்மா? அப்பா இவர் போட்டியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா, கொடுத்துறேன். Thank you பா, thank you. அட நீ ஒண்ணியா? என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியும்ல. அவ எதுனா நினைச்சா அடைஞ்சே தீருவா. எனக்கு அவளை விட இந்த கம்பெனியும் காம்படிஷனும் பெருசு இல்ல. இதுக்கு முன்னாடி தேதி போட்டு 2 பேரை என்ட்ரி கொடு, பாத்துக்குமா. போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. அது ஸ்டார்ட்ச்சிருச்சு. நிறுத்துங்க. ஒண்ணு இல்லையா? பேர் என்ன? I am Khan. Ravi Khan. யாரா உனக்கு இந்த பேரை வச்சது? உன் பேர் என்ன? வீரா. இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இதான் முதல் தடவை. கிழிச்சது போ. ஆண்டவன் தான் என்ன காப்பாற்றணும். ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு விசேஷம் உண்டு. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா 16 செல்வங்களும் இங்க கிடைக்குங்கிறது ஐதீகம். நாங்க எடுத்துக்கோங்க. யாரா? நம்ம மாப்பிள. ஹலோ, சொல்லு மாப்பிள. சுத்த வழி விடுங்க. அப்படியா? நம்ம கோயில தானே இருக்கேன். நம்ம பசங்களோடவன் வீட்டுல ஒரே டார்ச்சர் பண்றாங்கடா மாப்பிள. அது என்னன்னு கேட்டேன்னா, இந்த வருஷம் எப்படியாவது 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு ஒத்த கல்ல நிக்கிறேன் மாப்பிள. பிரதர், நம்ம கஜினன்னு தெரியாதுல்ல படத்துக்கு. எது பிரதர்? தலபடமா? என்ன மாப்பிள கேட்டுக்கிட்டே டிக்கெட் எடு. பிரதர் இருறா கைய. ஒரு நிமிஷம் இருறா. டேய் ஐயர் மார் சத்த வெல்ல போறீங்களா? சத்த வெளியில போக முடியாதா? மேல தான் போகணும். அவள வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வடநாட்டுல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு தலபுராணம் சொல்லிட்டு இருக்கேன். நீ தலபுராணம் சொல்லு, நான் தலபடத்துக்கு போறேன். நீ வரையா? வரலாம். ஆனா சாயங்காலம் லச்சார்ச்சனை இருக்கு. உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா உரைக்காதா? அதான் கோவில்ல செல்போன் பேச கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கல. இங்கிலீஷ் தான் தெரியாது, தமிழ் தானே எழுதி இருக்கு. What is your name? ஜாங்கிரி மேடம். அப்பக்கொல்லி விட்டோ சுராசி பார்க் 10,000 cc. நிறுத்துறா. என்னடா இங்கிலீஷ் பட பேர்லாம் சொல்லிட்டு இருக்க? நான்சென்ஸ். வெளிய போடா. ஏன் அவ கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுற? அமைதியா எடுத்து சொன்னா அவ போயிட போறா. நீ போறியா? நான் பேசிக்கிறேன் போ. நம்ம கிட்ட இங்கிலீஷா? செல்போன் பேசிட்டு. உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டேலே. சொல்லு சொல்லு. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தினில வச்சுக்கோங்க. கண்டிப்பா 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிடுவேல். ஓகேவா? பை பிரதர். எஸ், நான் தான் உத்தமன், நடிகர் தேவதோட மேனேஜர் பேசுறேன். நோ 2013 வரைக்கும் டேட்டே இல்லப்பா. ஓ, புடவை விளம்பரமா? ஓகே ஓகே ஓகே. ஆமா, அவங்களுக்கு புடவை கட்டி விட உங்ககிட்ட ஆள் இருக்கா? உத்தமன் வந்துட்டேன் மேடம். எஸ் மேடம். சைன் பண்ணு. நல்ல ஆரம்பம். தேங்க்ஸ். நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நடிக்க சொல்லுங்க. அப்பதான் எங்க மேனேஜர் பொழப்பெல்லாம் ஓடும். பாஸும் மேடமும் வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க சர்வீஸ் லிஃப்ட் வழியாக தான் வருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்லே உங்க தலை மாறி பலன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா சார். சுப்ரா, இந்த ரூம்ல யாரு இருக்கா? யாரும் இல்லையா சார்? யாரோ இருக்கா. என்ன? யார் நீ? என்ன பண்ற? சார், இது நம்ம ஸ்டாஃப் சாவித்ரி சார். எப்போ பாயிண்ட் ஆன? 2 வாரம் ஆச்சு சார். தமிழ் தெரியுமா? தெரியும் சார். யோ, அப்புறம் ஏன் நீ பேசுற?
பேசுறது கூட சப்ஸ்டியூட்டா? கெட் அவுட். சார் ரூம் செக் அவுட் ஆச்சு. ஐ சே கெட் அவுட். சார் சொல்லிட்டாருல, கிளம்புமா.